ஸ்ரீ குருவாயூரப்பன் திருவடிகளே சரணம். 35வது தசகம் ஸ்ரீராமச்சரித்திரத்தின் தொடர்ச்சி. ஸ்ரீராமர் ஆஞ்சநேயரை சந்தித்த பிறகு நடந்த நிகழ்ச்சிகளை பட்டதிரிகள் இந்த தசகத்தில் விவரிக்கிறார். இந்த தசகத்தோட முதல் ஸ்லோகத்தை நாம் இன்னைக்கு பார்க்கலாம். முதல்ல வார்த்தைகளை பிரித்து சொல்லலாம், பிறகு ஒவ்வொரு வரியும் சேர்த்து சொல்லலாம். நீத சுக்ரீவ மைத்ரீம் ததனு ஹனுமதா துந்துபே காயமுச்சைஹி. நீத சுக்ரீவ மைத்ரீம் ததனு ஹனுமதா துந்துபே காயமுச்சைஹி. क्षिप्त्वाङ्गुष्ठेन भूयो लुलुवितयुगपत् पत्रिणा सप्तसालान्. क्षिप्त्वाङ्गुष्ठेन भूयो लुलुवितयुगपत् पत्रिणा सप्तसालान्. हत्वा सुग्रीवघादोत् यतमतुलबलं वालिनं व्याजवृत्या. हत्वा सुग्रीवघादोत् यतमतुलबलं बालिनं व्याजवृत्या. वर्षावेलामनैषीः विरहदरलितः त्वं मदङ्गाश्रमान्ते. वर्षावेलामनैषीः विरहतरलितः त्वं मदङ्गाश्रमान्ते. नीतः सुग्रीवमैत्रीं तदनु हनुमता दुन्दुभे कायमुच्चैः. क्षिप्त्वाङ्गुष्ठेन भूयो लुलुवितयुगपत् पत्रिणा सप्तसालान्. नीतः सुग्रीवमैत्रीं तदनु हनुमता दुन्दुभे कायमुच्चैः. क्षिप्त्वाङ्गुष्ठेन भूयो लुलुवितयुगपत् पत्रिणा सप्तसालान्. हत्वा सुग्रीवघादोत् यतमतुलबलं वालिनं व्याजवृत्या. वर्षावेलामनैषीः विरहदरलितः त्वं मदङ्गाश्रमान्ते. हत्वा सुग्रीवघादोत् यतमतुलबलं बालिनं व्याजवृत्या. वर्षावेलामनैषीः विरहतरलितः त्वं मदङ्गाश्रमान्ते. இப்போ நாம் இந்த ஸ்லோகத்தோட வார்த்தைகளை பிரித்து அர்த்தங்களை பார்க்கலாம். ததனு பிறகு, ஹனுமதா அனுமனால், சுக்ரீவ மைத்ரீம் நீதக சுக்ரீவனுடன் நட்பை ஏற்படுத்தி கொண்டு, துந்துபேகே காயம் துந்துபி என்ற அரக்கனுடைய உடல், அவன் இறந்து வெகு நாள் ஆகிவிட்டதுங்கிறதுனால அந்த உடலோட எலும்புக்கூட்டை, அங்குஷ்டேன கால் கட்டை விரலால், உச்சை க்ஷிப்த்வா ரொம்ப வேகமாக தூக்கி எறிந்தீர்கள். பூயக பத்ரினா அதற்கு பிறகு மீண்டும் ஒரே அம்பினால், சப்தசாலான் 7 சால மரங்களை, யுகபத் லுலவித ஒன்றாக துளைத்தீர்கள். சுக்ரீவ காத்த உத்யதம் சுக்ரீவனை கொல்வதற்கு முயன்ற, அதுல பலம் வாலினம் ஒப்பற்ற வலிமை உடையவனான வாலியை, வியாஜவிருத்தியா ஹத்வா தந்திரத்தினால் மறைந்திருந்து கொன்றுவிட்டு, துவம் வருஷவேலாம் நீங்கள் மழைக்காலத்தை, மதங்க ஆசிரமந்தே மதங்கருடைய ஆசிரமத்தின் அருகில், விரகதரளிதக சீதையை பிரிந்த துயரத்தால் மனக்கலக்கமுற்றவராக, அனேஷீகி கழித்தீர்கள். இப்போ இந்த ஸ்லோகத்தை முழுவதுமாக பாராயணம் பண்ணி இதோட முழு அர்த்தத்தையும் பார்க்கலாம்.
नीतस्सुग्रीवमैत्रीं तदनु हनुमता दुन्दुभे कायमुच्चैः क्षिप्त्वाङ्गुष्ठेन भूयो लुलुवितयुगपत्रिणा सप्तसालान् हत्वा सुग्रीवघादोत् यतमतुलबलं वालिनं व्याजवृत्त्या वर्षावेलामनैषीः विरहदरलितः त्वं मदङ्गाश्रमान्ते. பகவான் ஆஞ்சநேயரை முதல்ல சந்தித்தார் அப்படிங்கிறது வரைக்கும் 34வது தசகத்தில் பட்டதிரிகள் சொன்னார் இல்லையா. ராமரையும் லக்ஷ்மணரையும் ஹனுமான் சுக்ரீவன் கிட்ட அழைச்சின்னு போகிறார். ராமரும் சுக்ரீவனும் நட்பு கொள்கிறார்கள். வாலியை கொல்வதற்கு சுக்ரீவனுக்கு ராமர் உதவி பண்ணணும். சீதையை தேடித்தர சுக்ரீவன் ராமருக்கு உதவ வேண்டும் என்று அக்னி சாட்சியாக 2 பேரும் உடன்படிக்கை செய்து கொள்கிறார்கள். இருந்தாலும் வாலி ரொம்ப பலமுடையவன்கிறதுனால ராமரால் அவனை வெல்ல முடியுமா அப்படின்னு சுக்ரீவனுக்கு சந்தேகம். வாலி என்ன பண்ணானா, துந்துபிங்கிற அரக்கனை கொன்னுட்டு அவனோட உடலை தூக்கி சுழற்றி ரிஷ்யமுக பர்வதத்தோட உச்சிக்கு எரிஞ்சிட்டானா. அவனுடைய உடல் இப்போ எப்படி இருக்குன்னா, எலும்பு கூட போய் ஆனால் ஒரு பெரிய மலை அளவுக்கு அந்த ரிஷ்யமுக பர்வதத்தில் கிடக்கு. அதனால் சுக்ரீவன் அந்த மலை போல் இருக்கிற துந்துபியோட உடம்பை நகர்த்தி காட்டுங்கள் அப்படின்னு சுக்ரீவன் சொல்கிறான். ராமர், அதாவது நீங்கள், இடதுகால் கட்டை விரலால் மிக மிக உச்ச வேகமாக அந்த எலும்புக்கூட்டை தூக்கி எறிந்தீர்கள். எவ்வளவு தூரம் போச்சு அப்படின்னா, மீண்டும் பூமண்டலத்திற்கு திரும்பி நுழைய முடியாத தூரத்துக்கு வீசி எறிந்து விட்டீர்கள். இப்பொழுது துந்துபி பற்றி சொல்லப்பட்ட எல்லா விவரங்களையும் பட்டதிரிகள் துந்துபேகே காயமுச்சைகி க்ஷிப்த்வா அங்குஷ்டேன அப்படின்னு 4 வார்த்தை. இந்த 4 வார்த்தைகளில் அவைகளை அடக்கி விடுகிறார். அப்போதும் சுக்ரீவன் முழு நம்பிக்கை கொள்ளாததால் ஒரே பாணத்தால் 7 சால மரங்களை துளைத்து காண்பித்தீர்கள். பிறகு சுக்ரீவனை கொல்ல முனைப்புடன் இருந்த அதிபலசாலியான வாலியை வியாஜவிருத்தியா ஹத்வா ஒரு தந்திரத்தால் கொன்றீர்கள் என்று சொல்கிறார் பட்டதிரி. இங்கே எதற்காக இப்படி வியாஜவிருத்தியா என்று பட்டதிரி சொல்கிறார்? நம்ம எல்லாருக்குமே தெரியும், வாலியோட யார் சண்டை போட வந்தாலும் எதிரியோட பலத்தில் பாதி வாலிக்கு வந்துடும். இந்த மாதிரி அவனுக்கு ஒரு வரம் இருந்தது. ஆனால் ராமர் தான் சர்வ வல்லமை பொருந்திய பகவான் இல்லையா, அவரோட வலிமையில் பாதி வாலிக்கு போகுமா, பகவானுக்கு பலம் குறையுமா என்ற கேள்வி வருகிறது. பகவான் வாலியோடு நேருக்கு நேர் சண்டை போட்டால் அவனால் அவரோடு மோத முடியாமல் அவரிடம் தன்னை விட்டுவிடுமாறு சரணாகதி செய்வான். அப்படி செய்தால் அவனை மன்னித்தே ஆக வேண்டும். ஆனால் வாலி என்ன பண்ணா, தன் தம்பி சுக்ரீவன் தான் தவறு செய்யவில்லை என்று பலமுறை சொல்லி அவன் கால்களில் விழுந்து கெஞ்சிய போது அடித்து உதைத்து ராஜ்யம் மனைவி எல்லாத்தையும் பிடுங்கி கொண்டு தன் தம்பிக்கு பல கொடுமைகளையும் செய்தான். அவனுக்கு மன்னிப்போ கருணையோ வாலி காட்டவில்லை. அப்படிப்பட்ட வாலிக்கு தன் பாதங்களில் விழுந்து சரணாகதி செய்கின்ற வாய்ப்பு தரக்கூடாது என்றுதான் பகவான் மறைந்திருந்து வாலியின் மேல் பாணத்தை தொடுத்தார். இதை சுட்டி காட்டுறதுக்கு தான் ஒரு தந்திரம் பண்ணார். இவர் மறைஞ்சிருந்து பானம் போடுறாருன்னா அவங்கிட்ட தன்னோட பலத்தில் பாதி போயிடும் அப்படின்னு அவர் நினச்சிருந்து பண்ணுறார் அப்படின்னு எல்லாரும் நினச்சிப்பா. ஆனால் உண்மையான ரகசியம் இதுதான் அப்படின்னு சுட்டி காட்டுறதுக்காக தான் சுருக்கமாக சுவைப்பட பட்டத்ரி வியாஜவிருத்தியாங்கிற வார்த்தைகளை போட்டிருக்கார். அதுக்கு பிறகு சீதையின் பிரிவால்
சொல்லன்னாத மன வருத்தத்துடன் மதங்கரின் ஆசிரமத்துக்கு அருகாமையில் தங்கி மழைக்காலத்தை கழித்தீர்கள் என்று பட்டதிரி கூறுகிறார்.